குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்ப்போம், டிஎன் செட்டு இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கொஷின்ஸ். ஆக்சுவலாக அந்த கொஷின் நம்பர் 9 என்னென்னு பாருங்கள். இந்த பவர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ஜஸ் டு என்னென்ன பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ சீரிஸ் வந்து கன்வெர்ஜென்ட்டாக பார்க்கலாமா? சரி, நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஆக்சுவலாக பாருங்கள், எக்ஸுக்கு நான் என்ன செய்யணும், 1 கொடுக்குறேன். சரி, எக்ஸுக்கு 0 கொடுத்துருவோமா? எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும்? சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸு 0 கொடுத்தா, சரி வரேன். இதை நம்ம கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக ஒரு இம்பார்ட்டன்ட் சீரீஸ். சரிங்களா? இந்த மாதிரி சீரீஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக சமேஷன் n1 to infinity 0 to infinity இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்காங்க, பவர் சீரீஸ். இது நான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார்முலா என்னது? 6 லிமிட் n to infinity. இங்கே பவர் n இருக்கிறதுனால நான் ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சுப்ரீமம் ஆஃப் an 1/n வரும். சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சுப்ரீமம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் நான் சுப்ரீமம் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் அந்த சுப்ரீமனை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். இது சுப்ரீமம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக இது வந்து ஆட் சீக்வன்ஸ் ஈவன் சீக்வன்ஸாக நான் ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸை பிடிச்சிக்கிறேன். இந்த இது ரைட்டுங்களா? an பவர் 1/n. ஆக்சுவலாக an கொடுத்துட்டாங்களா? ஆக்சுவலாக an என்ன வரும்? ஆட் எடுத்தால் n is odd. n is odd-ஆக இருந்தால் அது an என்னவோ வரும்னா, n is odd-னா திஸ் பிளேஸ் -1. அப்போது 1/3 ஹோல் பவர் என்னன்னு வரும். இஃப் n is ஈவனாக இருந்தால் திஸ் பிளேஸ் 1, 2 + 1 3, 3/1 1ன்னு வந்துடும். சரிங்களா? an ரைட்டா? இப்போ நம்ம இதுக்கு an பவர் 1/nக்கு மாடுலஸ்லாம் எடுக்கிறோம். மாடுலஸ் பாசிட்டிவ் நம்பர்னு பிரச்சனை இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ எடுக்கிறோம். அப்போ என்ன வரும்? பவர் n எடுக்கும்போது 1/3ன்னு மாறிடும், பவர் எடுக்கும்போது 1 வந்துடும். ஸோ n is odd, n is even. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும். சும்மா கண்டுபிடிக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். ஸோ எடுத்தாச்சா? ரைட். இப்போ என்ன பண்ணால் சுப்ரீமம் கண்டுபிடிக்கணுமா? அப்போ இதுக்கு சுப்ரீமம் என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ சுப்ரீமம் என்ன வரும்? இதுதான் 1. அப்போது 6 என்ன எழுதணும்? சுப்ரீமம் ஆஃப் 6ங்கிறது 1 லிமிட் n tends to infinity மாடுலஸ் ஆஃப் சுப்ரீமம். ஃபஸ்ட்டு சுப்ரீமம், அப்புறம் an பவர் 1/n மாடுலஸ். சரிங்களா? ரைட். இப்போ 6 n tends to infinity போடுறோம். n tends to infinity போடுறோம், சுப்ரீமம் என்ன வரும்? 1 தான் வரும். அப்போது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் 1ன்னு வந்துருச்சு. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸு 1ன்னு வந்துருச்சா? ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, தஃபோர் அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ் டு, அதாவது மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர். ஆறுங்கிறது 1. அப்போ எக்ஸ் வந்து -1 to +1. ஸோ இதில் வந்து கன்வர்ஜென்ட் நடந்திருக்கு. சரிங்களா? இது வந்து கன்வர்ஜென்ட் நடந்திருக்கு. இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த எண்டிங் பாயிண்டில் செக் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த 2 எண்டிங் பாயிண்டில் கன்வர்ஜென்ஸ் நடக்குதான்னு செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அவ்வளோங்க. இப்போ x is equal to 1, x is equal to 1 போடுறேன். x is equal to 1 போட்டால் என்ன ஆகும்னா, இந்த சீரீஸ் என்னவா மாறும் பாருங்கள். x equal to 1 போட்டோன்னா அந்த சீரீஸ் இப்படி மாறிடும். சமேஷன் n1 to infinity 0 to infinity 2 plus -1 to the power n/n 3 whole power என்னன்னு மாறிடும். சரிங்களா? இது வந்து இப்படி மாறிடும். அப்போ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட்டான்னு பார்க்கணும். ஸோ இதே தான் சேம் ப்ராசஸ். ஆக்சுவலாக நம்ம ஓகே. ஸோ இப்போ அது கூட நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இது மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ 1ல் கேட்டிருக்காங்களா? ஸோ 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ 1ல் செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக 1ல் செக் பண்ணும்போது எப்படி செக் பண்ணலாம்? 1ல் எப்படி செக் பண்ணலாம்? இந்த சீரீஸ் எப்படி கன்வர்ஜென்ட் செக் பண்ணலாம்? ஓகே. 1/3 power 1, 3 power n
சரி ஓகே. அதாவது சம் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் எடுக்கலாமா? சரி, பார்ஷியல் சம்ஸ் எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும் அட் x = 1ல். எப்படின்னா 2/3 தனியாக பிரிச்சிடலாம். -1/3 ஹோல் பவர் n. சில சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் கண்டுபிடிக்கணும். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்போ S1 என்ன வரும்? S1 1 என்னுக்கு 1 கொடுப்போம். A1னா ஃபஸ்ட் டேர்ம். இப்போ ஆக்சுவலாக ஏஎன்னுங்கிறது இது 2 + -1 ஹோல் பவர் n 3 ஹோல் பவர் n. ஓகேங்களா? ஸோ S1 ஃபஸ்ட்டு A1 தான் S1. அப்போது 2 -1 1/3ன்னு வரும் S1. S2 என்ன வரும்னு பார்க்கலாமா? S2 வந்து A1 + A2. ஸோ A1னா S1, A2னா சம ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ். இப்போ A1 + A2. இப்போ A1 ஆல்ரெடி 1/3 கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ A2 கண்டுபிடிப்போம். A2 கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஸோ இங்கே 1ன்னு வந்துடும். அப்போ அது வந்து 4/3ன்னு மாறிடுச்சு. அதேமாதிரி S3 கண்டுபிடிக்கிறேன். A1 + A2 + A3. அப்போ இது ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சேன். A1 + A2 தான் இது 4/3. A3 மட்டும் கண்டுபிடிக்கணும். A3 கண்டுபிடிச்சா என்ன வரும்? A3 கண்டுபிடிச்சா அந்த இடம் வந்து 1 ஆயிருமா? அப்போது 1/3³ வரும். ஓகே, 1/3³ வரும். சரிங்களா? அதே மாதிரி S4 கண்டுபிடிக்கிறேன். இப்படியே போகும். இது சிம்பிளை பண்ணலாமா? 4/3 + 1/27. எல்சிஎம் எடுக்கிறேன் 27. ஸோ இங்கே 27 3 டைம்ஸ் 12 + 1 13/27. 8 வந்து 1 3 3/1. ஸோ 4/3 இது 4/3 ப்ளஸ் எல்சிஎம் எடுக்கிறேன்னா 3 வரும். 3 12 ப்ளஸ் விடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு A1 + A2 ப்ளஸ் இது. அப்போது இது ப்ளஸ் 13/27 ப்ளஸ் A4 எடுக்கணும். A4 எடுத்தால் என்ன வரும்னா A4 எடுக்கிறேன். அதாவது A4னா என்னுக்கு நான் ஸோ 1ன்னு வரும். சரிங்களா? 1 ஆட் பண்ணுவோம். இப்போ என்ன நடக்குன்னா 27 40ன்னு வரும். சரிங்களா? இந்த மாதிரி இது போகும். ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து ஆட் டேர்ம்ஸ் ஈவன் டேர்ம்ஸும் மாறும். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு அதாவது நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் கண்டுபிடிச்சதில் ஆட் சப் சீக்வன்சஸ்லாம் அதாவது இந்த ஈவன் சப் சீக்வன்ஸ்னால் இது சரிங்களா? S2 இது ஆட் சப் சீக்வன்ஸ்னால் இதை வச்சு S1 S2லாம் ஆட் சப் சீக்வன்ஸ். S1 S3 இதெல்லாம் ஆட் சப் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ். S2 S4 இதெல்லாம் ஈவன் சப் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் Sn. ரைட்டுங்களா? இப்போ இந்த இது என்ன ஆகும்னா இந்த இது கன்வர்ஜன்ஸ் டு 0 ஆகும். சரிங்களா? இந்த இது கன்வர்ஜன்ஸ் டு 0 ஆகாது. சரிங்களா? ஆக்சுவலாக எப்படி வரும்னா இப்படி வருதா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்ஸ் தானே, இது கன்வர்ஜன்ஸ் 0 வந்துச்சு. S1லாம் நான் 1/3 13/27 1 செகண்ட். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம செக் பண்ண அவசியமே இருக்குது. சரி ஓகே சார். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ பாருங்களேன், இப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ 0 வந்து வராது. ஏன்னா 0ல் ஒன்லி 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் உள்ள சம் பாயிண்ட்ஸில் வந்து கன்வர்ஜன்ஸ் நடந்திருக்கு. ஃபார் ஆல் அந்த இன்டர்வலில் தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லேயும் என்னது இது வந்து டைவர்ஜன் நடக்கும். அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஒன்லி ஃபார் ஸோ இதுவா அப்போ 1ல் மட்டும் நம்ம செக் பண்ணோம். 1ல் வந்து இதுக்கு வந்து கன்வர்ஜென்ட் வராது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ 1ல் வராது. அப்போது மிச்சம் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான், இது வராது. சரிங்களா?
அடுத்த கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக லிமிட் ப்ராசஸ் தானே, எப்படி பண்ணலான்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 வந்து அப்படி லிமிட் ப்ராசஸ் தான். அப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி போட்டோம்னா நம்ம ஆன்சர் டக்கு வந்துடும். சரி, ஓகே. ஓகே, ஸோ இது பாருங்கள் இந்த சீக்வன்ஸ் எப்படி கன்வெர்ஜ் ஆகுதுன்ட்டு. சரி, இந்த லிமிட்டு ஆக்சுவலாக லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 2 டைம்ஸ் ரூட் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ரைட்டா? ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கோஷியன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸை 1 அலாட் பண்ணும்போது 4 2 வந்துடும். இங்கே 2 வந்துடும். 2 மைனஸ் 2 0, இங்கேயும் 0/0. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஃபார்மில் வந்துருச்சு. வி யூஸ் எலாஸ்பிட்டல் ரூல்ஸ். இப்போ லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு 1 நமக்கு d/dx ஆஃப் ஸ்கொயர் ரூட் எக்ஸ்க்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் தெரியும். டேரெக்டாக டிஃபரன்ஷியேஷன் இது 1/2 டைம்ஸ் ரூட் எக்ஸ்னு தெரியுமா? அதை யூஸ் பண்ண டக்குனு வந்துடும். நீங்கள் ஃபார்முலா போட்டு கொண்டு தானே, ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ வி யூஸ் எதெல்லாம் சொல்லி u/v போடக்கூடாதுங்க. நியூமரேட்டருக்கு தனியாக டிஃபரன்ஷியேஷன், டினாமினேட்டருக்கு தனியாக டிஃபரன்ஷியேஷன். ஸோ இங்கே 2x வந்துடும். இங்கே 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஒரு 2x, இது ஆல்ரெடி இருக்குது 1/2 ரூட் எக்ஸ், சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இந்த 2 கேன்சல் ஆயிரும், இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது லிமிட்டு எக்ஸ்டெண்ட் டு 1. அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள், எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு இருக்குது, மைனஸ் 1/ரூட் எக்ஸ்னு இருக்குது. இங்கே வந்து 2xன்னு இருக்குது. நான் எக்ஸுக்கு 1 அலாட் பண்ண 1/1, இங்கே ஒரு √4 2 வந்துடும். அப்போ 1/2ன்னு வந்துடும். இது எக்ஸ், ஓகேங்களா? இங்கே கொடுக்கும்போது 1, இங்கே கொடுக்கும்போது 2. அப்போது அரையில் முழுசு போச்சுன்னா -1/2, அடுத்து அரையில் ஹாஃப் வந்து -1/4, சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து -1/4. ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டு தான். ஸோ -1/4 கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம் கேட்டிருக்காங்களா? ரோ ஆக்சுவலாக ஃபைண்ட் ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம். ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் இஸ் ரோ ஈக்குவலன் டு இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற ரோ ரெடியூஸ்டு எக்லான் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ 11th கொஸ்டின் இந்த ஏ கொடுத்துட்டாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து நான் ஜீரோ எலமெண்ட்டாக மாற்றணும். அதனால் இங்கே கொண்டு போயாச்சா? கொண்டு போயிட்டு இதை நம்ம கனோனிக்கல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கனோனிக்கல் ஃபார்ம்னா இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றணும். டயகனல்ஸ் எலமெண்ட்ஸில் நான் ஜீரோ எலமெண்ட்டாக மாற்றி அதுக்கு எபோ பிலோ ஜீரோஸ் கொண்டு வரணும். அந்த அவ்வளோங்க. இப்போ இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல ஜீரோஸ் கொண்டு வரணும் யூஸிங் திஸ் எலமெண்ட். இப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன் போடும்போது இது கிடச்சிடும். ஸோ இதுதான் இதோட ரோ எக்லான் ஃபார்ம், கனோனிக்கல் ஃபார்ம். கரெக்டாக சொல்கிறது தான் கனோனிக்கல் ஃபார்ம்னு சொல்லிடலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இது கரெக்டு தான், சரிங்களா? இது வந்து என்னென்னா இது வந்து கரெக்டு தான். அப்படியே இது இங்கே மாற்றி போட்டால் அது வந்துடும். ஸோ எல்லாமே ஈக்குவலன் ஃபார்ம் தான், ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான், ஓகேங்களா? ரைட். இந்த மாதிரி என்னது ரோ ரெடியூஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். ஆக்சுவலாக 12th கொஸ்டினில் அந்த கொஸ்டின் நிறைய பேர் படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிஎன் செட் இப்போ என்னோடய வீடியோஸ் வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குங்கிறதுக்காக நான் யூடியூப்பில் சில நேரம் தேடுவேன். டிஎன் செட்டுன்னு அடிப்பேன். டிஎன் செட் மேக்ஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின் நான் அடிக்கும்போது என்னோடய வீடியோஸ் எப்படி வருதுன்னு நான் பார்க்குறதுக்காக அடிப்பேன். அப்போது 1-2 கொஸ்டின் வந்து கொஸ்டின் சால்வ்டு கொஸ்டின் வரும். டிஎன் செட்டில் நம்ம தமிழ்நாட்டில் சில ஆன்லைன் கோச்சிங் எடுப்பாங்கள, பிரபல டியூஷன் சென்டர்லாம் வச்சுருக்கிறவங்களாம் வீடியோஸ் போடுவாங்க. அதில் பார்த்தாச்சுன்னா எல்லாமே தப்பாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிளியர் ஐடியாவே இல்லை, சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிடுறாங்க, சரிங்களா? அது வந்து ரொம்ப கிளியராக இது பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு தப்பு சொல்லியிருக்கேன் தானே, அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எந்த கொஸ்டினுமே தப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்பிளாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை சூப்பராக செஞ்சு உங்கள்கிட்ட இருந்து கைத்தட்டல் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சூப்பர்னு சொல்லி இது பண்ணி வந்துடுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது. எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ அவங்க நிறையா இது கொஞ்சம் தப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, என்னன்னே தெரில. இதுக்கெலாம் பார்த்தாச்சுன்னா ஒரு வீடியோஸ் பார்த்தேன். இதுக்கு என்னென்னா, இதுக்கு 3மே, ஸோ இது 3மே வருங்கிறாங்க, சரியா?
ஸோ இந்த 5 தவிர இந்த 3மே ஆப்ஷன் ஒரு பிரபல யூடியூப்ஸில் போடுறாங்க வீடியோஸ். அவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு கிளியர் ஐடியாவே இல்லை. ஐடியா இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம என்னென்ன சொல்கிறோம் அதெல்லாம் எந்த வீடியோஸ்லையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவங்க சும்மா ஏதாவது ஒன்று போட்டு 4 ஆப்ஷன் ஆன்சர் கீழே இந்த 2ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த 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 ஆன்சர் 3 வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரைட், பாருங்கள். ஸோ நிறையா சம் அப்படி தான் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா இங்கே வீடியோஸ் செக் பண்ணுங்க, செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ரைட், ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய கொஷின்ஸ். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு மேட்ரிக்ஸ் எம்ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அது ஒரு 7x5 மேட்ரிக்ஸ். என்னங்கிறது 5x7 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட ரேங்க் கொடுத்தாச்சு 3, இதோட ரேங்க் வந்து 5. அதோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்களா, இதோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒன் செகண்ட். ஆக்சுவலாக நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எழுதுறதே காணாம. சரிங்க, பாருங்கள். ஸோ எம்ங்கிறது 7x5 மேட்ரிக்ஸ் ரேங்க் 3, என்னங்கிறது 5x7 மேட்ரிக்ஸ் ரேங்க் 5. சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஸோ எம்என், ஸோ எம்மோட ரேங்க் என்ன வரும்னா, ஆக்சுவலாக எம்மோட ரேங்க் வந்து 7x5, இது 5x7. ஸோ எம்மனோட ஆர்டர் 7x7 வரும். சரிங்களா? 7x7 வரும். அதில் இந்த மினிமம் போடும்போது ஆக்சுவலாக ரேங்க் வந்து மினிமம் போடும்போது என்ன வரும்னா 3,5ன்னு வந்துடும். அப்போது ஆக்சுவலாக என்ன தீரம்னா, ரேங்க் வந்து அதாவது ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏபி லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் பின்னு வச்சுக்கோமே. பொதுவான தீரம் இது ஏபின்னு வச்சுக்குவோம், இது ஏபின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், இதோட ரேங்க் வந்து 3, இது 5. அப்போது வந்து ரேங்க் வந்து என்னது, லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வந்துடும். ரைட்டா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இது 3மே ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, 5 வராது, அதை தவிர 3மே ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னும் நிறையா ஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்னும் நிறைய தியரம்ஸ் இருக்குது. நீங்கள் பவுண்டு தானே கொடுத்துருக்கீங்க, லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு, இது ஒன்றும் பெரிய அப்பர் பவுண்டு கிடையாது இல்லை. ஓகேங்களா? இது வந்து ஒரு இதான், இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப 3 வேல்யூஸ் இருக்குது, 1 0 1. அப்போ எதாச்சும் 1 வரலாம் தானே. ஸோ அதனால் இது வந்து ஒரு பார்ஷியலி ஆன்சர் தான். இதை வச்சு அவங்க ஆன்சர் கிளிக் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எம்ங்கிறது ஒரு 7x5 மேட்ரிக்ஸா. ஓகே, 1 0 0 0 0. ஓகே, 5 காலம்ஸ் இருக்குது. 0 1 0 0 0 0 0 1 0 0 0 0 0 0 0 0 5 6 7. ஸோ இந்த ரேங்க் வந்து எம்மோட ரேங்க் வந்து 3ன்னு வந்துருச்சு. ரைட்டுங்களா? அடுத்து எண்ணுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரேங்க் எத்தனை 5 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் வந்து 5x7. அப்போ 1 0 0 0 0 0 3 6 7 0 1 0 0 0 0 0 0 0 1 0 0 0 0 0 0 0. ஓகே, ரேங்க் வந்து 5வா. ஓகே, 0 1 0 0 0 0 0 0 0 1 0 0 2 3 5. ஓகே, வந்துருச்சா? 5x7 வந்துருச்சா? ரைட். ஸோ இதோட ரேங்க் ஆர்டர் வந்து 5x7, இதோட ஆர்டர் வந்து 7x5. சரி, இதோட ஆர்டர் வந்து 7x5, 5x7. ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது 7x7 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? ரைட், ப்ராடக்ட் பண்ணலாமா? ரைட். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் என்ன வரும், 1 வருமா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் போடும்போது ஃபைனல் ஆன்சர் 1. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் போடும்போது என்ன வரும் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் போடும்போது 0 வந்துடும்.
ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் போடும்போது 0 வந்துடும். சரிங்களா? பாருங்கள் எல்லா இடமும் 0 ஆயிரும். 3 5 6 7 ரைட்டாக ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட். ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? நெக்ஸ்ட்டு இந்த இது. ஸோ இங்கே 0 வந்துடும், இங்கே போடும்போது 1 வந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது 0. ஓகே, அடுத்தது 0 ஆயிரும். அடுத்ததில் ரேங்க் 1 கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஃபுல்லாக 0 0 0ன்னு இருக்கா? அப்போ கம்ப்ளீட்டாக 0 தான் வரும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ண பார்க்கணும், இந்த மாதிரி பவுண்டு கிடைக்கும்போது. ஸோ இது 7x7 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு ரேங்க் என்ன வரும்? 1 2 3. ரோ ஆஃப் எம்என் வந்து ரேங்க் வந்து 3ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 3ன்னு வந்திருக்கு. அப்போது இது கவுண்டர் எக்ஸாம்பிள் தானே. ஸோ அதனால் இந்த 3மே ரிஜெக்ட் ஆயிரும். இது 3மே ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ ஆன்சருக்கையும் கரெக்டாக தான். இது ஒன்று தான் ஆன்சர் கரெக்டு, மற்ற எல்லாமே தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒரு ஐகன் வேல்யூஸ்லாம் ஜீரோஸ் ஆர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். இதோட ஐகன் வேல்யூஸ்லாம் ஜீரோஸ் ஆர் பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். இதோட ஐகன் வேல்யூஸ்லாம் 1 ஆர் -1 இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ரைட். இப்போது ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் இருக்குது, ஆர்த்தோகோனலாகவும் இருக்குது. அந்த ஒரு மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஐகன் வேல்யூஸ்லாம் என்னென்ன சாய்ஸில் வரும்னு பார்க்கணும். சரிங்களா? ரைட். ஸோ சப்போஸ் இது வராது, இது வராது. என்ன காரணம்னா இது வராது. இது வந்துச்சுன்னா என்ன வரும்னா அந்த ஆர்த்தோகோனல் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? அதே நேரத்தில் 0 வரும்போது ஆர்த்தோகோனல் ஃபெயிலியர் ஆயிரும், இது வரும்போது ஆர்த்தோகோனல் ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த 3மே ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்சிடர் ரேங்க் கொடுத்துருக்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுக்கு டைமென்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு முக்கியமான தீரம் தெரியணும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாலே அந்த மேட்ரிக்ஸோட ரோ ஸ்பேஸோட டைமென்ஷனும், ரோ ஸ்பேஸ்னால் அர்த்தம் இந்த இது வந்து சஸ்பேஸ் ஆஃப் R3 ஸ்பேன்டு பை ரோஸ். ஓகே, இது வந்து ஸ்பேன்டு பை காலம்ஸ். ரைட்டா? ஓகே, ஸோ லீனியர் ஸ்பேன். ரைட்டுங்களா? ஸோ இது ரோ ஸ்பேஸ் டைமண்ட் ஸ்பேஸ் இதெல்லாம் ரேங்க் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ரேங்க் ஆஃப் எல்லாமே ஒன்று தான். ரேங்க் ஏ, இந்த ரோ ரேங்கு காலம் ரேங்கு எல்லாம் ஒன்று தான். ரோ ரேங்கு காலம் ரேங்கு இது வந்து ரோ ரேங்க். ரோ ரேங்க் ஆஃப் ஏ, ரோ ரேங்க் ஆஃப் ஏ தான் டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ். காலம் ரேங்க் ஆஃப் ஏ தான் டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ். இது நாலுமே ஒன்று தான். சரிங்களா? ரோ ரேங்க் அப்போ டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸும் டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நாலுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் ரோ ரேங்க் வேறு காலம் ரேங்க் வேறுன்னு நினைக்கிறோம். ஒரு 5x7 மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது 5 rows 7 காலம்ஸ். அப்போ எப்படி ரோ ரேங்க் காலம் ரேங்க் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? ரோ ரேங்கும் காலம் ரேங்கும் எப்பயுமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ரைட்டா? ரைட். இது ஒரு இது. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரோ ரேங்க் 1, இந்த ரேங்க் எத்தனை 2. இப்போ ரேங்க் 2வா? அப்போ என்ன கொடுத்துருவாங்க, அப்போ காலம் ஸ்பேஸ் வந்து டைமென்ஷன் 2ன்னு கொடுக்கணும், 1 கொடுத்துருவாங்க ராங். அடுத்து ரேங்க் எத்தனை 2 தான் வந்துருக்கு, 3 கொடுத்துருக்காங்க. ரேங்க் வந்து 2, இது ரைட்டு. இப்போ இது வந்து இது பார்ப்போமா, டைமென்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் இ. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, லெட் ஏங்கிறது எனி m×n மேட்ரிசஸ் ஓவர் RRC எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு பை ரேங்க் நல்லிட்டி தியரம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரேங்க் நல்லிட்டி தியரம் ஃபார் மேட்ரிக்ஸ். அதுக்கு என்ன எழுதுனா, டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் ஆஃப் ஏன்னு எழுதணும், இல்லைனா டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு எழுதணும். சரிங்களா? டைமென்ஷன் ப்ளஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ. ரோஸ் எடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ரைட். இப்போது இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ரேங்க் வந்து நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். காலம்ஸ் எத்தனை இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது, 3. இப்போது டைமென்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து 1 வந்திருக்கு, அதாவது கர்னல் ஏ. ரைட்டுங்களா? கர்ஏ ஏங்கிறது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சிடர் பண்ணும்போது கர்னல்னு வந்துடும். சரிங்களா? அப்போ அவங்க என்ன கொடுத்தோன்னா 2ன்னு கொடுத்துரும், அதனால் இது ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 15th ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு லீனியர் எல் R2ன்னு அர்த்தம். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம். R2லேருந்து R2 அதில் இந்த டீங்கிற ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.
அது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் வந்து எது வந்து ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்களா? ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ரோ காலம்லாம் இங்கே ஒன்று தான். சரிங்களா? எடுத்தாச்சு. ஃபார் எவ்ரி ஏ கமா பிலாங்ஸ் டு R2. இப்போ நான் கெர்னல் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறேன். கெர்னல் ஆஃப் டினா நல் டி. ஸோ என் ஆஃப் டி தான், கெர்னல் ஆஃப் டி எல்லாம் ஒன்று தான். ஓகே, என் ஆஃப் டினால் ஒன்று, கெர் டினால் ஒன்று தான். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன், ஆக்சுவலாக இது வந்து சஸ்பேஸ் ஆஃப் இந்த டொமைன் ஸ்பேஸோட சஸ்பேஸாக இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் டி வந்து கோடொமைன் ஸ்பேஸோட சஸ்பேஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கெர்னல் டின்னு அர்த்தம் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் ஸ்பேஸ். இதோட இமேஜ் வந்து கோஸ் டு ஐடென்டி எலமெண்ட் இன் கோடொமைன் எடுத்துகிட்டு இது அவங்க இதை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. த ஃபோர் ஈக்குவல்னு வந்துடும். அப்போது 0 0 மட்டும்தான் அது சொல்யூஷனாக இருக்கும். த ஃபோர் ஸோ கெர்னல் வந்து 0 0, அதனால் டி வந்து 1 to 1 வந்துடும். சரிங்களா? டி வந்து 1 to 1 வந்துடும். ஓகே, அதனால் டைமென்ஷன் வந்து ஸோ டைமென்ஷன் ஆஃப் என் ஆஃப் டி வந்து என்னது 0ன்னு வந்துடும். ஏன்னா 0 வெக்டார் ஸ்பேஸுக்கு டைமென்ஷன் வந்து 0. இப்போ இந்த ரேங்க் நல் தியரம் அப்ளை பண்ணிடலாமா? டைமென்ஷன் என் ஆஃப் டி ப்ளஸ் டைமென்ஷன் ஆர் ஆஃப் டி தான் ரேங்க்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? டைமென்ஷன் ஆஃப் கோடொமைன் ஸ்பேஸ் 2. சரிங்களா? 2 இது வந்து டைமென்ஷன் என்ன ஸ்பேஸ் 0ன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போ ரேங்க் டி வந்து 2ன்னு வந்துருச்சா? இப்போது ஆக்சுவலாக என்னென்னா ஆர் ஆஃப் டிங்கிறது என்னது சஸ்பேஸ் ஆஃப் R2. அப்போ ஒரு சஸ்பேஸோட டைமென்ஷனும் அந்த சூப்பர் ஸ்பேஸோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு இதுவுமே ஒன்றுக்கு ஒன்று ஐசோமார்பிக்காக இருக்கும். ஈக்குவலாக இருக்கிறது ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? அப்போ ஐசோமார்பிக்காக இருக்கும்போது இந்த டி வந்து ஆன் டூ வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். டி வந்து ஆன் டூனா அர்த்தம்னா ஆன் டூன்னு சொல்லியிருக்கோம். சப்ஜெக்டிவ்னா ஆன் டூ, இன்ஜெக்டிவ்னா 1 1, அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 1க்கு இன்னொரு பேர் வந்து இன்ஜெக்டிவ், ஆன் டூக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஜெக்டிவ். ஸோ இப்படிலாம் சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். 1 1 ஆன் டூன்னு படிச்சிருப்போம், அவங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? டி வந்து ஆன் டூவா? எஸ், டி ஆன் டூ வந்துருச்சு. ரைட்டுங்களா? டைமென்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் டி வந்து 0வா? அதுவும் வந்துருச்சு. மேப் வந்து லீனியர் மேப்பாக இல்லை, ஏன்னா லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். 0 எலமெண்ட்டை 0க்கே மேப் பண்ணும். இப்போ 0,0 இமேஜ் என்ன வரும்? 0,1ன்னு வரும். ஓகே, எஃப் ஆஃப் 0,0 எடுத்துகிட்டு இருக்கும். 0,0க்கு என்ன வரும்? இமேஜ் என்ன கிடைக்கும்? 0,1 கிடைக்கும். இது வந்து இட்ஸ் நாட் ஐடென்டி எலமெண்ட் இன் கோடொமைன். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வராது. அப்போது வராதுன்னு தானே கொடுத்துருவோம். அப்போ அது கரெக்டான ஆப்ஷன். ரைட்டுங்களா? டி வந்து நாட் என்னது ஆன் டூ கொடுத்துருக்காங்க, டி வந்து ஆன் டூ வந்துடும். அப்போ இதுதான் தப்பான ஆன்சர். ரைட்டுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஓகே, ஃபால்ஸுன்னு கேட்டதுனால இதுதான் அதுக்கான ஆன்சர். ரைட்டுங்களா? இப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டயகனலைசபிள். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ டயகனலைசபிள்னு நம்ம சொல்லணும்னா வெரி சிம்பிள். அதாவது எந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 2x2 3x2 டயகனலைசபிள் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு n×n மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு RRCயில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் ஐகன், அதாவது இது வந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சலாமா? என்ன ஐகன் வேல்யூஸ் கிடையாது அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னு அர்த்தம்னா இந்த லாம்டா எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆகுது, அதான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா. ஓகே, அதுவும் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா, அதாவது ஒவ்வொரு லாம்டாக்கும் எத்தனை ஐகன் வேல்யூஸ் இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ரிலேட்டடான ஏஎம்மும் கரஸ்பாண்டிங் லாம்டாவுக்கான ஜிஎம்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் டயகனலைசபிள்னு சொல்லிடலாம். சரிங்களா? இதுதான் ஸ்டாண்டர்ட் டெக்னிக். எந்த ஒரு மேட்ரிக்ஸோ கொடுத்தாலும் நம்ம இந்த இதுதான் ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் நமக்கு கரெக்டான ப்ரொசீஜர். ரைட்டுங்களா? ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி, அதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஸோ இந்த ப்ராசஸ்னா ஏஎம், இந்த ப்ராசஸ் எப்பயுமே நடக்கும். ஜாமெட்ரி மல்டிப்ளிசிட்டி எப்பயுமே இதை விட இந்த மாதிரி இது இஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்க, எப்பயுமே அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி தான் என்னது ஜாமெட்ரி மல்டிப்ளிசிட்டியில் அதிகமாக இருக்கும், ஈக்குவலாகவும் அதிகமாக இருக்கும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி விட ஜிஎம் வந்து எப்பயுமே என்னது அதிகமாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ இது கான்செப்ட். இப்போது நம்ம அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னு என்ன சொன்னேன், அந்த லாம்டா எத்தனை டைம்ஸ் அப்பியர் ஆகுதோ அதான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 1 2 3 3 2 இப்படி வச்சுக்கலாமா? 3 வச்சுப்போம். இது ஒரு இதெல்லாம் இங்கே 0. அப்போ லாம்டா என்ன வரும்? இந்த டயகனல் எலமெண்ட் தான் ஐகன் வேல்யூஸாக இருக்கும். 2 2 3 3. Therefore algebraic multiplicity of 2 is 2. Algebraic multiplicity of 3 is 3. அந்த ஓகேங்களா? 3 is 3. அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு குழப்பறதுக்காக 1 1 வச்சுக்குவோம். 1 1 வச்சுக்குமா? அப்போ 1 1 வச்சுக்குவோம். அப்புறம் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 1 is 2.
ஓகே, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2ன்னு மாற்றிக்கும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 2 இஸ் 3. சரிங்களா, இவ்வளோ விஷயம். ஸோ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஃபார் கரஸ்பாண்டிங் லாம்டா ஈக்குவல் டு 1 இஸ் 2. அதேமாதிரி அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் லாம்டா ஈக்குவல் 2 இஸ் 3. ஓகேங்களா, இதுதான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. அந்த வந்து அதை கவுண்ட் பண்ணுறது தான். சரிங்களா, இந்த ரூட்ஸை கவுண்ட் பண்ணுறது தான் அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி. வாட் யூ மீன் பை ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டின்னா அதான் ரொம்ப முக்கியமான ரோல். ஓகேங்களா, அது என்னென்னா பாருங்கள், ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ட்ரிஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ட்ரிஸ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம்னா, ஏ ஒரு மேட்ரிக்ஸ், அப்போ ஏ மைனஸ் லாம்டாயும் ஒரு n கிராஸ் n மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரேங்க் நல்லிட்டி தியரம் அப்ளை பண்ணலாம். அதை நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆஃப் திஸ் ப்ளஸ் ரேங்க் ஆஃப் திஸ் ப்ளஸ் இந்த மேட்ரிக்ஸோட, அதாவது இந்த மேட்ரிக்ஸ், இந்த அதாவது ஏயோட ஆர்டர் n கிராஸ் n, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் n கிராஸ் n தான் n. இப்போது இதை மட்டும் இங்கே வச்சு இதை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் யாருன்னா, இந்த இடத்துல இந்த இது ஒரு நம்பராக இருக்குமா, இந்த நம்பர் தான் யாருன்னா ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டான்னு சொல்லுவோம். அப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி லாம்டா என்னென்னா என்னங்கிறது என்னது, அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் லாம்டா, அந்த அதாவது ஜிஎம் ஆஃப் லாம்டானா லாம்டா கரஸ்பாண்டிங்காக இங்கே ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான். இன்னமும் கொஞ்சம் அதிகமாக போய் சப்போஸ் நான் வந்து இ லாம்டானா என்னென்னா, ஸோ கலெக்ஷன் ஆஃப், அதாவது வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, ஸோ இது வெக்டார் ஸ்பேஸில் உள்ள எலமெண்ட்டை கலெக்ட் பண்ணுறேன். ஏஎக்ஸ் ஈக்குவல் லாம்டா எக்ஸ் அப்படின்னா என்னது, இது ஆக்சுவலாக ஏஎக்ஸ் ஈக்குவல் லாம்டா எக்ஸ்னு வந்தாச்சுன்னு அர்த்தம். லாம்டா இந்த ஏக்கு என்ன வரும், என்ன வரும்னா ஐகன் வேல்யூஸாக வரும். இது எக்ஸ் என்ன வரும்னா ஐகன் வெக்டாராக வரும். ஓகே, அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஐகன் வெக்டார்ஸ், இது வந்து இஸ் ஏ ஐகன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஐகன் ஸ்பேஸ் கரஸ்பாண்டிங் டு லாம்டா. இப்போ ஒவ்வொரு லாம்டாவுக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஐகன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ n கிராஸ் n மேட்ரிக்ஸாக ஒவ்வொரு லாம்டாவுக்கும் ஒரு ஐகன் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ஐகன் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி, அவ்வளோதான். தேர்ஃபோர் டைமென்ஷன் ஆஃப் ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் லாம்டா. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த ப்ராசஸ் தெரியும், பட் அப்படின்னா என்ன, அந்த ஐகன் ஸ்பேஸ்னால் என்ன தெரியும், அப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின். ஐகன் ஸ்பேஸ்னால் என்ன, இப்போ இதுக்கும் ஜிஎம்முக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் தான், இதான் ரிலேஷன். ரைட்டுங்களா, ரைட். சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே வருவோம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மேட்ரிக்ஸ் வந்து எதெல்லாம் டயகனலைசபிள்னு அவங்க கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸில் எதெல்லாம் டயகனலைசபிள்னு கேட்டிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் ஆப்ஷனை இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு விட்றேன். ஏன்னா செகண்ட் ஆப்ஷன் எல்லாமே எனக்கு பாருங்கள், இதெல்லாம் டயகனலைசபிள் மேட்ரிக்ஸ் சார். டயகனல் மேட்ரிக்ஸாக இருக்குது. டயகனல் இது வந்து அப்பர் ட்ரையாங்கிள். அப்போ நம்ம அதை நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம், அவ்வளோதான். அதுக்காக தான். சரிங்களா, ரைட். ஸோ நான் வந்து இப்போ ஐகன் வேல்யூஸ் என்ன வரும், டயகனல் மேட்ரிக்ஸ்னால இந்த என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸ், லாம்டா 2 to 1 -1. இப்போ இதனால் 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்குன்னா இதை நான் செக் பண்ணுறேன். இப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஃபார் லாம்டா ஈக்குவல் 2 is 2. அப்போ என்ன பண்ணோம், இந்தது. அப்போ ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்ன கண்டுபிடிக்கணும்னா 3 - 3ங்கிறது ஏவோட ஆர்டர் மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ மைனஸ் 2i நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, இப்போ ரேங்க் நான் இந்த கண்டுபிடிச்சிட்டேன், ஏ கொடுத்தாச்சா, ஏ மைனஸ் 2i இதானே ஏ. இப்போ இதில் இருந்து என்னது 2iனா இந்த டயகனல் எலமெண்ட் -2 -2 -2 போட மற்ற எலமெண்ட் எதுவுமே மாறாது. இப்போ இதோட ரேங்க் என்ன வரும், 1 2. ஓகே, ஆக்சுவலாக அதோட ரேங்க் வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் மாற்றணும். இது இன்னும் கொஞ்சம் மாற்றி, ஏன்னா இது ரெண்டு 0 கொண்டு வந்துடலாம். 0 1 0 0 0 0 0 0 -3. இப்போ ரேங்க் வந்து 2 வரும். சரிங்களா, ரேங்க் வந்து 2 வரும். இதை நம்ம மாற்ற முடியாது. அப்போது என்ன வரும்னா 3 - 1 வந்து 1 வந்துடும். அப்போ அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி எனக்கு 1 வந்துருக்கு, ஜாமெட்ரிக் 2 வந்துருக்கு. அப்போ 2 வேறு வேறு. அதனால் ஏ இஸ் நாட் டயகனலைசபிள். ஏ இஸ் நாட் டயகனலைசபிள். ரைட்டுங்களா, ரைட். ஒவ்வொரு சிலேயே ஆர்லேயே வராது. அதேமாதிரி சிமிலர்லி செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ 1 1 6 எடுத்தாச்சு. அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியில் லாம்டாக்கு 1க்கு வந்து 2 எடுத்துட்டேன். இப்போ ஏ மைனஸ் ஐ கண்டுபிடிக்கலாமா. ஓகே,
ஐ தானே, இப்போ இதெல்லாம் மாறாது. 0 0 5 வந்துடும். இதை கொஞ்சம் மாற்றி 0 கொண்டு வந்துடலாம். அப்போ ரேங்க் வந்து 2 வந்துருச்சு. 3 - 2 1, இங்கே 2 இங்கே 1, அதனால் ஏ இஸ் நாட் டயக்னோசபிள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ 4 4 4 லாம்டா 4 A - 4I கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது வந்துருச்சு. ரேங்க் வந்து 2 வந்துருச்சு. 3 - 2 1. அப்போ இதுவும் என்னது, மூணுமே ரிஜெக்ட் ஆகி ஏ இஸ் நாட் டயக்னோசபிள். அப்போ செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 4 மேட்ரிக்ஸுமே என்னது, நாட் டயக்னோசபிளாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஒன்று வந்து டயக்னோசபிளாக மாறிடும். அதுக்கு என்ன பண்ணால் நம்ம என்ன செய்யணும், ஐகன் வேல்யூஸ்லாம் இங்கே கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை போட்டு ஐகன் வேல்யூஸில் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, லாம்டா கியூப் மைனஸ் லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ட்ரேஸ் ஏ ப்ளஸ் லாம்டா M11 ப்ளஸ் M22 ப்ளஸ் M33 மைனஸ் டிட்டர்மினன்ட் டி. இதை போட்டு நம்ம என்ன ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஐகன் வேல்யூ தெரிஞ்சால் அதை வச்சு பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஐகன் வேல்யூஸ் தெரியுமா? ஓகே, ஐ நோ அது ஐடியா. ஸோ நான் எனக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரோ சம் என்ன வரும், இந்த ரோவெலாம் சம்மனா எனக்கு ஓகே 2 3 வருதா, 2. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா, என்ன மேட்ரிக்ஸ்னால் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு ஸோ நீங்கள் வழக்கம் போல் கண்டுபிடிச்சி இதை இது டயகனல் வரும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின். 17th கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. R2லேருந்து R3க்கு போகுது. லீனியரானு கேட்டிருக்காங்க. ஸோ லீனியருக்கு நம்ம லீனியர் தான், இந்த மாதிரி வந்து லீனியர் வந்துடும். சரிங்களா? லீனியர் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ நான் அடுத்து என்ன செக் பண்ணணும்னா, அந்த N(t)லாம் கேட்டிருக்காங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். அது பாருங்கள், இந்த இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து போட்ட வீடியோ டெலீட் ஆனதுனால அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைட். ஸோ கொடுத்தாச்சா? ரைட். ஸோ இப்படி எடுக்கிறோம். ரைட்டா? R2 to R3 இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கர்டி கர்டி நல்டிலாம் ஒன்று தான். இப்போது இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் R2 டொமைன் ஸ்பேஸ். இதோட இமேஜ் வந்து ஐடென்டி எலமெண்ட் இன் R3 இருக்கும். இது அப்படியே நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் x0 y0 கிடச்சிரும். இப்போ இதில் சிங்கிள்டன் 0 தான் இதுக்கு NRTயில் இருக்கும். அப்போ டைமென்ஷன் வந்து 0ன்னு வந்துடும். இப்போ பை ரேங்க்னாலிட்டி தியரம் யூஸ் பண்ணுறேன். ரேங்க்னாலிட்டி தியரம் இது 2 போட்டக்கூடாது, 3 போட்டுறக்கூடாது. அது புரிஞ்சுக்கணும். டைமென்ஷன் ஆஃப் N(t) டைமென்ஷன் R(t) இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப், அதாவது ஒன்று டீங்கிறது லீனியர் இது டீங்கிறது மேட்ரிக்ஸ் இருந்தால் என்ன எழுதுனா ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏன்னு எழுதணும். சரிங்களா? நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏன்னு எடுக்கணும். ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி கொடுத்ததுன்னா இந்த டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன் எழுதணும். 2ங்கிறது டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன். ரைட்டுங்களா? டைமென்ஷன் ஆஃப் R2 மாற்றிடுறாங்க. R3 போட்டுறாதீங்க, R2. ரைட்டா? இது 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது தெரியாது, இது 2ன்னு தெரியும். அப்போ என்ன வந்துடும், R(t) வந்து 2ன்னு வந்துருச்சா? இப்போது therefore R(t) டைமென்ஷன் 2. சஸ்பேஸ் R(t) சஸ்பேஸ் ஆஃப் R3. ஸோ சஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து இது 3, இதோட டைமென்ஷன் வந்து 2. அப்போ இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்க முடியாது. ஓகே. அப்போ அதனால் இது வந்து நாட் ஆன்2. இப்போ டைமென்ஷன் R(t) 3ன்னு வந்துச்சுன்னா ஆன்2 வந்துடும். ஸோ இங்கே 2 வந்ததுனால இது வந்து ஆன்2 வரல. சரிங்களா? ஸோ இது நாட் ஆன்2. ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு லீனியர் வந்துடும். ஓகேங்களா? பைஜெக்ஷன் வராது. பைஜெக்ஷன் ஏன்னா ஆன்2 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆன்2 ஃபெயிலியர் பைஜெக்ஷன் வராது. N(t) 0 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 0 தான் வந்திருக்கு, நமக்கு 0 தானே வந்திருக்கு. அப்போ 0க்கு டைமென்ஷன் 0. அப்போ இந்த ரெண்டுமே ரிஜெக்ட் ஆயிரும். இது மட்டும் தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பாருங்கள் கொஸ்டின். ஆக்சுவலாக இது என்னென்னா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ட்ரேஸ் 0ன்னு. ஆக்சுவலாக நான் லீனியர் அல்ஜிப்ராவில் இந்த டைமென்ஷன் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். டைமென்ஷன் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக்கு, ஸ்கியூ ஹெர்மிஷியனு. ஸோ எல்லாத்துக்கும் டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், ட்ரேஸ் 0க்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ போட்டதெல்லாம் நிறைய வீடியோஸ்லேருந்து போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஒரு அதாவது என்னென்னா, அதாவது நான் கரெக்டாக எதுவுமே மென்ஷன் பண்ணல. இவங்க என்ன பண்ணணும்னா கரெக்டாக மென்ஷன் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு என்னன்னு சொல்லணும். அப்புறம் இந்த மேட்ரிக்ஸ்லாம் என்ட்ரிஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லணும். ஓகே. இப்போ நான் கரெக்டாக எழுதுகிறேன் பாருங்கள். விங்கிறது
set of all m cross m matrix கொடுத்துருக்காங்க. ஓகே, m cross n matrices over R is a vector space over a field R நம்ம கொடுக்கணும். இந்த லைன் கொடுத்துட்டு டைமென்ஷன் இப்படி கேட்கணும். டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் mn trace 0. ஓகே, ஸோ டபிள்யூங்கிறது இப்படி எடுக்கணும். A belongs to V such that trace A வந்து 0 இப்படி கொடுத்து வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூன்னு கேட்கணும். ஓகே, ரைட். இப்போது ஆக்சுவலாக இது என்னென்னா, இப்போ டபிள்யூ எப்படி எடுப்போம்னா, இப்போ இது வந்து என்னது எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸஸா. அப்போ ஏங்கிறது A11 A12 A1n, அதுமாதிரி A21 A22 A2n, அதே மாதிரி AM1 AM2, இதெல்லாம் வீடியோஸ் நிறைய போட்டாச்சு. M1 அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ரைட்டுங்களா. இதுதான் பிலாங்ஸ் டு வி. ட்ரேஸ் ஏ 0. ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ இந்த இது ட்ரேசியை கொடுக்கலைன்னா, இப்போ ட்ரேசியை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் M1 வந்துடும். ட்ரேசியை கொடுக்காம இப்படி கொடுத்தா அது ஆக்சுவலாக இந்த மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிளி டைமென்ஷன் ஆஃப் வி வந்து ஓவர் ஆரில் வந்து டைமென்ஷன் M1 வந்துடும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைமென்ஷன் வந்து டபிள்யூவில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. இப்போது ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, ட்ரேசியை 0ன்னு எடுத்தோம்னா எல்லாத்தையும் சம் பண்ணுவோம், 0ன்னு வந்துடும். A11 A22 ப்ளஸ் AMN. ஆக்சுவலாக இது கொஷினே தப்புங்க. ஆக்சுவலாக இது ஆமாம், இது கொஷினே ராங். ட்ரேஸ் வந்து யாருக்கு கண்டுபிடிக்க முடியும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள் இவங்க பண்ணுற கூத்தெல்லாம் பாருங்களேன். ஸோ நிறையா கூத்து பண்ணுறாங்க. இந்த கொஷின் எடுத்து டோட்டலி ராங். ட்ரேஸ் யாருக்கு கண்டுபிடிக்க முடியும், ட்ரேஸுங்கிறது டயகனல் மட்டும் எங்கே வரும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ இந்த கொஷினே ராங். சரிங்களா. இப்போ எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கு வராது. சரி, எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ்க்கு வராது. அவங்க என்ன பண்ணால் என் கிராஸ் என், இப்போ இதை கட் பண்ணி இது கொஷினே தப்பாக எடுத்துருக்காங்க. இதை நான் சப்போஸ் என் கிராஸ் என் எடுத்து நான் டீல் பண்ணுறேன். சப்போஸ் கொஷினே என் கிராஸ் எனக்கு தான் கரெக்டாக வரும். ஓகே, அப்போ தான் நம்ம இந்த ட்ரேஸ்லாம் பேச முடியும். ஓகே, ANN N1 N2 கரெக்டாக. இப்போ ட்ரேஸ் என்ன வரும், NN வந்துருமா, ட்ரேஸ் 0. அப்போது A11 என்னென்னு செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். A1 A22 ANN எழுதிக்கலாம். அப்போது என்ன ஆகும்னா, இந்த வேரியபிளை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் எலமெண்ட்டாக எழுதிக்கலாம். அப்போ இந்த ஒரு எலமெண்ட் தேவையே இல்லை. சரிங்களா. அப்போது அதனால் டைமென்ஷன் வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ இந்த டைமென்ஷன் வந்து இது வந்து n², ரைட்டுங்களா. n² வந்துருச்சா. அப்போது n² -1 ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தப்பாக எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் சரியும் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா. பாருங்கள், அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டார்ஸ். அவ்வளோதான். ஸோ எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஜீரோஸ் எதுவும் கொண்டு வர முடியாது. பாருங்கள், ஜீரோஸ் வந்து இதை கரெக்டாக இதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து ஆமாம், இதை ஜீரோஸ் எதுவும் மாற்ற முடியாது. ஜீரோஸ் எதுவும் மாற்ற முடியாது. ஓகே, இது எப்படி இண்டிபெண்டன்ட் செக் பண்ணலாம், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். இது ஒரு பிளாக்காக கன்சிடர் பண்ணும்போது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ ஓகே, அது பிளாக் 0. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும், 2 -4 இன்ட்டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 12 - 0. ஓகே, இதான் இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். ஏன்னு எடுத்தாச்சுன்னா டிட்டர்மினன்ட் ஏ வந்து இதான். சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து -2 × 12, ஸோ -24. ஓகே, இப்போ இந்த டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 0. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0ன்னா வரும், நம்பர் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ட் வந்து 4 வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, 4 வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம், டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0 வந்தோன்னா λ = 0ங்கிறது cannot be ஐகன் வேல்யூஸ் ஃபார் திஸ் ஏ, அதையும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா. ஸோ நிறைய இந்த இதெல்லாம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த டிட்டர்மினன்ட் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்ரிக்ஸ் பிளாக் ஃபார்மை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ அதெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே, மிச்சது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.